டீப் ஃப்ரைலாம் பண்ணாமல் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணோம் அப்படின்றவங்க இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. ரெட் ரைஸ் அப்பம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லமோ இல்லை கருப்பட்டி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் ஆட் பண்ணாதீங்க, அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நம்ம ஒரு கப் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவு ஆட் பண்ண போகிறோம். ரெட் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 3 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours to 5 hours நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம பச்சரிசி மாவு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி அதை ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதோட நான் 2 வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். வாழைப்பழம் வந்து ஆப்ஷனல் தான், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வாழைப்பழத்தை சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்கன்றதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். வாழைப்பழத்தையும் ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மேஷ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வாழை இலையில் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து நல்லா கீ க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை நல்லா ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழையில அதில் எடுத்து வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி இறக்கினீங்கன்னா சூப்பரான ஒரு ரெட் ரைஸ் அப்போ வந்து ரெடி ஆகிடும். இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா பல்லாக கட் பண்ணி ஆட் பண்ணாமல் தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கோஸாக வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அவங்க சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.